மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். 3 வீடியோ. இந்த 3 வீடியோ பார்க்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு இருந்தா அவன் கண்டிப்பா அந்த பாதிக்கப்படக்கூடிய பலஸ்தீன் மக்களுக்காக நியாயம் கேட்பான். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வீடியோ பலஸ்தீன் முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு. இதை பலஸ்தீன் முழுக்க வைரல் அப்படின்னு சொல்லி சுருக்கவே முடியாது. இன்னைக்கு அந்த வீடியோ உலகம் முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு. உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லயுமே போய் இவ்வளவு பெரிய கொடூரங்கள் அங்க நடக்குது, அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய அட்டுழியங்களை அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி உலக மக்கள் எல்லாமே இன்னைக்கு தெருவுக்கு நீதி கேட்கறதுக்கான காரணமும் இந்த வீடியோக்களும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த இஸ்ரேலிய வெறி பிடிச்ச, அந்த ஜியோனிச வெறி பிடிச்ச, அந்த வெறி பிடிச்ச நாய்கள் அவன் செய்யக்கூடிய அந்த காட்சி, அது இந்த 3 வீடியோ, அதுவும் ஒரு வீடியோ. அந்த வீடியோ தான் அது ரொம்ப கொடூரம். அதெல்லாம் சகிக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய கொடூரத்தை அந்த இடத்துல போர் அப்படின்ற பேர்ல செஞ்சு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதுல முதல் வீடியோன்னு நம்ம பார்த்தோம்னா, அங்க காசாவுடைய நகரம் இப்ப எப்படி இருக்கு? ஏன்னா இஸ்ரேல் கிட்டத்தட்ட 6,000-7,000 ராக்கெட்டுக்கு மேல அந்த குட்டி நகரத்துக்கு மேல 6,000-7,000 ராக்கெட் வீசி இருக்கிறாங்க. இப்போ அந்த காசாவுடைய நகரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாப் ஆங்கிள் வச்சு, ஒரு டிரான் ஷாட்ல வச்சு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இப்போ அந்த காசா நகரம் எப்படி இருக்கு, குறிப்பா அங்க அதிகமா குண்டு வீசப்பட்ட ரிமல் பகுதி, அந்த ஏரியாலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டாப் ஆங்கிள் வச்சு அந்த ஊர் முழுக்க எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோ பார்க்கும்போது இது ஒரு மனிதர்கள் வாழ்ந்த ஊரா இல்ல சுடுகாடா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த முழு நகரமுமே ஒரு சுடுகாடு மாதிரி தான் அந்த இடத்துல இருக்குது. ஃபுல்லா பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்து, அந்த பாம்பு போட்டு அங்க வெடிஞ்சால அந்த நெருப்பு பட்டு வெறும் எரிஞ்சு போன கட்டடங்கள், பாம்பு அடிச்சு செதஞ்சு போன கட்டடங்கள் தான் முழுக்க அந்த கீழே கொட்டி கிடக்கக்கூடிய கட்டட இடிபாடுகள். இது மட்டும்தான் அந்த இடத்துல மிச்சம் இருக்குது. இதுலயே அந்த வீடியோவை எடிட் பண்ணக்கூடியவங்க எப்படி எடிட் பண்றாங்கன்னா, முன்பு பின்பு, அதாவது இந்த குறிப்பிட்ட அந்த பாம்பு போட்ட இந்த பாதிக்கப்பட்டிருக்க இந்த இடம், இதுக்கு முன்னாடி அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, இப்போ அந்த ஊர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த முன்பு பின்பு ரெண்டுத்தையுமே அந்த இடத்துல காட்டுறாங்க. அந்த அளவுக்கு நாசமாய் போயிருக்குது. இந்த வீடியோ பார்த்தோம்னா பல மக்கள் இப்போ நியாயம் கேட்கறாங்க. இவ்வளவு மோசமா பண்ணிருப்பாங்க, அப்போ ஒரு கட்டடங்களே இந்த அளவுக்கு நாசமா இருக்குன்னா அப்ப அங்க இருந்த மக்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதுக்காக நியாயம் கேட்கறாங்க. ஏன்னா ஒருத்தன் எல்லாருக்குமே வீடுன்றது மிகப்பெரிய கனவு. நான் உழைக்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாம் என் சாப்பாட்டுக்கு போக நான் இருக்கிறதுக்கு ஒரு வீடு ஒண்ணு கட்டணும்பா, அதுக்கு தான் இங்க பெரும்பாலான பேர் இங்க சம்பாதிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த வீடுகளே இன்னைக்கு சுக்குடூரா உடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போனா கூட ஹவுஸ் ஓனர் என்ன கேட்காம ஆணி அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வீட்டுக்கு மேல ஒரு அக்கறை. இன்னைக்கு அந்த வீட்டுக்கு மேல பாம்பு போட்டு இப்படி ராக்கெட்டை போட்டு செதைச்சு வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த வீடியோ எல்லாராலுமே இன்னைக்கு ஷேர் செய்யப்படுது. எல்லாருமே ஷேர் செஞ்சு ஒவ்வொருத்தவங்க அவங்களோட வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த செதஞ்சி இவ்வளவு பெரிய கட்டட இடிபாடுகள்ல அங்க இருக்கக்கூடிய அந்த காசா நகரத்துல இருக்கக்கூடிய வயசான பெரியவங்க, ஒரு 94 வயசுல ஒரு அம்மா சொல்றாங்க, என்னுடைய அனுபவத்துல நான் 1948 போரையுமே நான் சந்திச்சிருக்கிறேன். அப்ப எங்களை வெளியேற்றும் போது நாங்க வெளியேறி வந்திருக்கிறோம். ஆனா இப்படி ஒரு அநியாயத்தை என் வாழ்நாள்ல நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லி ஒரு 94 வயசு அம்மா ஒருத்தவங்க சொல்றாங்க. ஒருத்தர் ஒரு 75 வயசு கிட்டத்தட்ட இருக்கும். அவர் ஒரு தாத்தா, ஒரு வயசான தாத்தா, அவர் தன்னோட வாழ்நாள் அனுபவங்களை சொல்றாரு. இப்படி ஒரு நிலைமையை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் உள்ளூர் வாசிகள், அங்க இருந்து தினம் தினம் இந்த வேதனை அனுபவிக்கக்கூடியவங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்கங்கள் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு போய் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ இல்ல அவங்களுக்கான ஒரு சுகாதார ஏற்பாடுக்காகவோ ஒரு செஞ்சிலுவை சங்கம், ஒரு ரெட் கிராஸ் சொசைட்டி மாதிரியான யாராவது ஒரு பொதுநல அமைப்புகள் அந்த மக்களுக்காக உதவி செய்ய போறாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, நாங்க எத்தனையோ நாடுகளுக்கு போய் நாங்க சர்வீஸ் பண்ணிட்டோம், ஆனா எங்களுடைய வாழ்நாள் சர்வீஸ்ல இப்படி ஒரு சேதத்தை நாங்க பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு இங்க தாக்குதல் நடந்திருக்குது, இங்க மக்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செஞ்சிலுவை சங்கங்களை சேர்ந்த அந்த உதவி செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுடைய வேதனையில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல். இது எல்லாத்துக்கும் மேல இந்த கட்டட இடிபாடுகளை மீட்பு பணி செய்யறாங்கல்ல, அங்க உள்ளூர்ல மீட்பு பணி செய்யறவங்க அவங்களோட நிலைமை நினைச்சாதான் அவ்வளவு பரிதாபமா இருக்குது. ஏன்னா எல்லாம் இடிஞ்சு விழுந்துருக்குது. அந்த ஒவ்வொரு கட்டட இடிபாடையும் நீக்கி விட்டு உள்ள யாராவது ஏதாவது பிணங்கள் இருக்கா, ஏதாவது சடலங்கள் இருக்கான்னு சொல்லி மீட்பு பணி செய்யறாங்க. அந்த மீட்பு பணி செய்யறவங்க சொல்றாங்க,
ஒரு கட்டடம் இடிஞ்சிருக்கு, அந்த இடத்துல மீட்பு பணி செய்ய போனா எங்களால அங்க நிக்க முடியல, வெறும் பிண நாத்து அடிக்குது. ஏன்னா இடிஞ்சு எத்தனையோ நாள் ஆச்சு, உள்ள சடலங்கள் இருக்கு, சடலம் நாரி போச்சு, எங்களால அங்க நிக்க முடியல, வெறும் பிண நாத்தம் தான் அடிக்குது, ஆனா அதையும் தாங்கிட்டு தான் நாங்க உள்ள போய் மீட்பு பணி செய்யறோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பகுதியில் ஒரு வீடியோ. எல்லா கட்டட இடிபாடு எல்லாமே நவுத்தி அங்க இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பிணங்கள் எல்லாத்தையுமே மீட்பு பணி செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் அவங்களோட வேன்ல வந்து உட்கார்றாங்க. யாரே இந்த மீட்பு பணியாளர்கள் அவங்களோட வேன்ல உட்காந்து தலையில கைய வச்சுட்டு அவங்க அழுறாங்க. இப்படி அநியாயமா மக்கள் கொத்து கொத்தா செத்து போயிருக்காங்களே, இப்படியாடா பாவிங்க அநியாயம் பண்ணுவீங்கன்னு சொல்லி அந்த மீட்பு பணி செய்யறவங்க இஸ்ரேல் எதிர்த்து சாப விடுறாங்க. நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்களா பாவிங்களா அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டு அந்த மீட்பு அவங்க உட்காந்து அழுகுறாங்க. அவங்க மீட்பு பணி செஞ்சுட்டு இவ்வளவு கொடூரமா மக்கள் செத்து போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்க உட்கார்ந்து அழுவக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வைரலா பரப்பப்பட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டாவது வீடியோ அதை விட கொடுமை. அங்கேயாச்சும் மீட்பு பணி செய்யக்கூடியவங்க அவங்க அந்த கண்ணெதிர பிணங்களை பார்த்து அவங்க அழுகுறாங்க. இந்த வீடியோல ஒரு செய்தியாளர், ஒரு பத்திரிகை நிருபர், அவங்க கள நிலவரத்தை போய் பேட்டி எடுக்கிறதுக்காக அங்க ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்காக போறாங்க. அந்த அம்மா அங்க போய் அழுகுறாங்க. அவங்களால அந்த நடக்கக்கூடிய கொடுமைகளை பார்த்துட்டு அவங்களால கண்ணீர் அடக்க முடியல. பேட்டி கொடுத்துட்டு அந்த அம்மாவால வார்த்தை வரமாட்டுது, அந்த அம்மா அழுவுது. அங்க பேட்டி எடுக்கக்கூடிய நிருபர் வந்து காசாவுடைய சென்டர் பகுதி, சென்டர் காசாவில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா மார்டைரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல், அந்த அல் அக்ஸா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க உள்ள ஹாஸ்பிட்டலோட கள நிலவரம் என்னன்னு சொல்லி பேட்டி எடுக்கிறதுக்கு போறாங்க. அந்த சேனல் வந்து சிஜிடிஎன் சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான சேனல். அவங்க தான் இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அங்க உள்ள கள நிலவரங்களை சேகரிக்கிறதுக்காக போறாங்க. அவங்களால அந்த இடத்துல பேச முடியல. அந்த அம்மா சொல்றாங்க, என்னால பேச முடியல, வார்த்தை வரல, இந்த மக்களோட நிலைமையை பார்த்துட்டு எனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. தலை இல்லாம மட்டும் 10 குழந்தைகளை நான் இப்ப பார்த்திருக்கிறேன். இந்த வெடிகுண்டு தாக்குதல்களால இங்க நடக்கக்கூடிய கொடூரங்களால இப்ப நான் பார்த்த குழந்தைகளை மட்டும் 10 குழந்தைங்களுக்கு தலை இல்ல, அந்த அளவுக்கு செதஞ்சு போயிருக்குன்னு சொல்லி அந்த அம்மா பேசுது. அவங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அழுதுகிட்டே தான் இவ்வளவு விபரத்தையுமே அவங்க சொல்றாங்க. இது இல்லாம அவங்க சொல்றாங்க, இப்ப பாருங்க நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஆம்புலன்ஸ் வந்த மேனிக்கே இருக்குது, ஆம்புலன்ஸ் பாருங்க, இந்த பக்கம் ஒரு ஆம்புலன்ஸ், இந்த பக்கம் ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லி ஆம்புலன்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மேனிக்கே இருக்குது. போதுமான மருத்துவ ஏற்பாடுகள், மருத்துவ வசதி இங்க இல்ல, தேவையான அளவுக்கு மருந்துகள் இல்ல, ஆனா எமர்ஜென்சிக்காக மக்கள் ஆம்புலன்ஸ்ல வந்துகிட்டே இருக்கிறாங்க. வரக்கூடிய ஆம்புலன்ஸ்ல எல்லாமே பெண்களும் குழந்தைங்களும் அதிக அளவுல இருக்கிறாங்க. அப்ப பெண்களும் குழந்தைங்களும் தான் இங்க அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவ்வளோ கொடுமையா அந்த விஷயங்களை அங்க பதிவு செய்யறாங்க. இதுல அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க பாதிக்கப்படக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல்ல பாதிப்புகள் மட்டுமே நான் இங்க ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல மட்டுமே ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை இறந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நிலைமை இங்க ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு கடைசியில் அவங்க சொல்றாங்க, இங்க நடக்கிறது இது போர் கிடையாது, இது ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த பேச்சை முடிக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர் அவங்களால தாங்க முடியல, இது ஒரு போர்ல பாதிக்கப்பட்டாங்க, போர்னால அவங்க ஆயுதம் குண்டு போடுறாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு இனத்தை அடிக்கணும்னு சொல்லி இனப்படுகொலை செய்யப்பட்டு இருக்குது, இனப்படுகொலையால இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களால அழுவை அடக்க முடியாம அந்த அம்மா அவ்வளோ கொடூரமா சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த காசா நகரம் முழுக்க, அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் முழுக்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது அங்க பேட்டி எடுக்கக்கூட பத்திரிகையாளர்களால தாங்க முடியல. இதுக்கப்புறம் 3வது வீடியோ, அந்த 3வது வீடியோ தான் கொஞ்சம் கூட அந்த வீடியோவை பார்க்கவே முடியல. அங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலிய ஜியோனிச அந்த யூதர்கள் கொஞ்சம் மனுஷனா மிருகமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, ஒரு வெறி நாய் அளவுக்கு, வெறி பிடிச்ச அளவுக்கு அவங்களோட இனப்படுகொலை அந்த இடத்துல நடத்திட்டு இருக்கிறானுங்க. அவங்களோட இனப்படுகொலை, அவங்களோட இன வெறி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலியமா பார்க்க முடியுது. அங்க வந்து பலஸ்தீனை சேர்ந்த அந்த மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எப்படியோ சுடப்பட்டோ இல்ல அடிச்சு கொல்லப்பட்டோ இல்ல பாம்பு வெடிச்சோ எப்படியோ பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு பலஸ்தீனர்களோட பிணங்கள் அந்த இடத்துல செடி ஓரமாவோ ஒரு காட்டு ஓரமாவோ அவங்களோட பலஸ்தீனர்களோட பிணங்கள் இருக்கு. அந்த பிணத்து மேல போய் சிறுநீர் கழிக்கிறானுங்க. அந்த பிணத்து மேல போய் சிறுநீர் கழிக்கக்கூடிய அளவுக்கு அவனுங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறி. இந்த வீடியோ வந்து நம்ம வீடியோல விஷுவலா காட்ட முடியாது, வயலன்ஸ் பிரச்சனை வந்துடும். பொதுவாகவே இது ஒரு நியதி தான், வயலன்ஸ் பண்றவன் அந்த வீடியோவை ஓப்பனா போடுவான், அவனுக்கு பிரச்சனை இருக்காது. இப்படி அநியாயம் பண்றாங்களேன்னு சொல்லி அது சம்பந்தமான ஒரு வீடியோ போடும்போது அதுக்கு பல சம்பந்தமான கார்பரேட், பல வயலன்ஸ் பிரச்சனைகள் இது எல்லாமே சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால இந்த வீடியோ மட்டும் நம்மளால டைரக்டா வீடியோல காட்ட முடியல, அதனாலதான் டேப்ல காட்டுறேன். அந்த அளவுக்கு சிறுநீர் கழிச்சு அவ்வளவு பெரிய பிணங்கள் மேல சிறுநீர் கழிக்கக்கூடிய அளவுக்கு அவனுங்களுக்கு அவ்வளவு பெரிய வெறி. இந்த சிறுநீர் கழிச்சது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிணங்களை எட்டி மிதிக்கிறானுங்க. செத்த பணத்தை போட்டு ஏறி 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 செத்த பணங்களை போட்டு மிதிக்கிறான். ஏதோ ஃபுட்பால் ஆடுற மாதிரி ஏறி ஏறி எட்டி எட்டி உதைக்கிறான். அவ்வளோ பெரிய கொடூரங்கள் அந்த இடங்கள்ல நடந்துட்டு இருக்குது. செத்து போன பிணங்கள் அங்க பாருங்க எப்படி ஃபுட்பால் ஆடுற மாதிரி தூக்கி தூக்கி அவங்கள போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறான்.
அப்போ இவ்வளவு வெறிகள் அந்த இது காரணம் என்ன? செத்து போன ஒரு முஸ்லீம், அந்த முஸ்லீம் என்ற ஒரே காரணத்துக்காக, அவன் முஸ்லீமா பிறந்த ஒரே பாவத்துக்காக அவனோட பிணத்தை கூட நான் விட மாட்டேன், அந்த பிணத்துல சிறுநீர் கழிப்பேன், அந்த பிணத்தை எட்டி மதிப்பேன், என்னோட வெறி அப்ப கூட அடங்காதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு வெறியாட்டம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போ அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளோட நிலைமை என்ன, அங்க இருக்கக்கூடிய பெண்களோட நிலைமை என்ன அப்படின்னு நினைக்கும் போதுதான் நமக்கு கொடுமையா இருக்குது. நல்லா பார்க்கணும், இங்க இவ்வளவு அநியாயம் பண்றான்ல, இவன் ராணுவ வீரன்லாம் கிடையாது. ஒரு ராணுவ வீரன் போர் செய்ய போறான், அந்த போரோட கோபத்துல போரோட வெறியில அடிக்கிறான் கிடையாது. இவன் ஒரு சாதாரண ஜியோனிச சேர்ந்தவன், ஒரு சாதாரண ஜியோனிச யூதனுவன், ஒரு சாதாரண நபர் தான் இப்ப ஏற்பட்ட வெறியாட்டம் ஆடிட்டு இருக்கான். அப்ப அங்க அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க, ராணுவத்துல இருக்கவங்க எப்படிப்பட்ட ஆட்டம் ஆடுவாங்க அப்படின்றத இது மூலமா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இதுல இன்னொரு விஷயமும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். என்னன்னா, ஒரு செத்து போன பணத்தை கூட என் மதவெறி அடங்காம செத்து போன மனத்து மேல கூட நான் சிறுநீர் கழிப்பேன், அந்த அளவுக்கு எனக்கு என் இனவெறி அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த ஜியோனிச யூதர்கள் செயல்படுறாங்கல்ல, இங்க இருந்து காப்பி அடிக்கப்பட்டதுதான் நம்ம சங்கிகளோட பழக்கம். ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவன் ஒருத்தன் வருவான், அவன் வேலை செஞ்சதுக்கு எனக்கு சம்பள காசு கொடுங்கன்னு கேட்டு வருவான், அவனை உட்கார வச்சு அவன் மூஞ்சி மேல மூத்திர அடிச்சான இங்க ஒரு சங்கி. இதெல்லாம் இவங்க இங்க கத்துக்கிட்டது தான். இந்த இஸ்லாமிய வெறுப்பு, முஸ்லிம்களால அடிக்கணும், அவங்களுடைய உரிமைகளை பறிக்கணும், இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறது, இது எல்லாமே அந்த யூதர்கள்கிட்ட இருந்து இந்த சங்கிகள் காப்பி அடிச்சதுதான். அதை தான் இவங்க இங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சங்கிகளுடைய பலகாலத்து குரு தான் இந்த ஜியோனிச யூதர்கள். இப்பேற்பட்ட அட்டூழியங்கள் அங்க நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த வீடியோவும் பார்த்தோம்னா இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய ஒரு வைரலா பல மக்கள் பரப்பி, இப்படி ஒரு பிணத்து மேலேயே இவ்வளவு அநியாயம் பண்றாங்கன்னா அப்ப அங்க உயிரோட இருக்க மக்கள்கிட்ட இவங்க எப்படிலாம் நடந்துப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு உலக அளவுல அந்த மக்களுக்காக நியாயம் கேட்கக்கூடிய, நீதி கேட்கக்கூடிய குரல்கள் பெரிய அளவுல ஒழிச்சிட்டு இருக்குது. இப்ப நம்ம நல்லா பார்க்கணும். இப்ப நம்ம பார்த்த இந்த 3 வீடியோ, இது இல்லாம எத்தனையோ வீடியோக்கள் இருக்கு, அதுல நம்ம ஒரு 3 வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணோம். அந்த இடங்கள் இடிச்சு சுக்குநூறான நொறுக்கப்பட்டு ஒரு சுடுகாடு மாதிரியான ஒரு காட்சி. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல எந்த அளவுக்கு மக்கள், குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஒரு காட்சி. செத்து போன பிணங்களை இப்படி அநியாயம் பண்ணக்கூடிய இப்படி ஒரு காட்சி. இப்ப ஏற்பட்ட கொடுமைகள் நடக்குதுல்ல, இதுக்கு மத்தியில தான் அந்த மக்கள் தண்ணி இல்லாம, உணவு இல்லாம அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட கஷ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப ஏற்பட்ட கொடூரங்கள் சுத்தி அவங்கள எவ்வளவு வல்லாதிக்க நாடுகள், சர்வாதிகார நாடுகள் சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் நடக்கும் போது இதுக்கும் மத்தியில அவங்க தண்ணி இல்லாம, உணவு இல்லாம வாழ்றாங்கன்னா அப்போ அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியல. நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணிப்போமே, நம்ம அந்த எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா அந்த நிலைமையை நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவு ஒரு அந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த மக்களோட நிலைமை மாறி அவங்களுக்கு ஒரு கூடிய சீக்கிரமே இந்த வெறி பிடிச்ச ஜியோனிச யூதர்களுடைய பிடியில இருந்து இந்த மக்கள் தப்பிச்சு ஒரு சுதந்திரமான, ஒரு அழகான, அமைதியான அந்த மக்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக ப்ரே பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம். மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.